வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா? வெளிப்படுத்தல் புஸ்தகம் என்பது சொல்லும் பொழுது அது வந்து ஏதோ ஒரு சாதாரண புஸ்தகம்னு நினச்சக்கூடாது. அது வந்து மிக விசேஷித்த புஸ்தகம். ஏன்னா எந்த புஸ்தகமும் நடந்து முடிந்ததை தான் தேவனானவர் கொடுக்குறார். அந்த முடிந்த சங்கதிகளை நாம் நம்மளுடைய இருதயத்தில் பயிற்சி செய்யும் பொழுது தான், மனதில் சொல்லலை, நம் இருதயத்தில் பயிற்சி செய்யும் பொழுது தான் இருதயமானது இயேசுவை போல பூர்ணப்படுது. மனது எல்லாருக்குமே கொடுக்குறார். யாரு? கிறிஸ்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்று என் பாவங்களை நான் அறிக்கையிட்டு நான் எனக்காக வாழ்கிறதில்லை. அடிப்படை, ரொம்ப அடிப்படையான ஒரு சத்தியம் இது. என்னன்னா, நான் எனக்காக வாழ்கிறதில்லை, மரித்த இயேசு கிறிஸ்துவுக்காக வாழப்போகிறேன் என்று நான் என்ன செய்கிறேன்? நான் கீழ்ப்படுகிறேன். எங்க? முட்டி போட்டு கீழே கிடையாதுங்க, அதுவும் கீழ்ப்படிதல் தான். என் இருதயத்தில் கீழ்ப்படுகிறேன். என்ன சொல்றேன்னா, நான் மரித்த ஆண்டவருக்காக நான் கீழ்ப்படிய போகிறேன். அது எங்கே நடக்குது? மனதில்ல. அப்போ தான் அவன் என்ன செய்கிறான்? பிழைக்கக்கூடியவனாக இருக்கிறான். பிழைச்சிட்டான். சரிங்களா? இப்போது அந்த பழைய மனுஷன், அதான் பழைய மனம் வந்து என்ன செய்யப்படுது? துண்டிக்கப்படுது. கொலோசியரில் சொல்கிறார். நல்லா விளங்கிக்கணும். இது என்னன்னா, பழைய மனுஷன் என்பது பழைய செய்கைகள், புதிய மனம் என்பது ரட்சிப்புக்குள்ளாக வரக்கூடியது. ஆவியின் சிந்தை என்ன, மாம்ச சிந்தை என்று நம்ம வேறு அறுத்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்கணும். கம்ப்ளீட் என்பது தெளியோசா இருக்கு. அது இயேசு கிறிஸ்துவை போல இருதயமாக இருக்க தவிர, சரி, இங்க இயேசு கிறிஸ்துவின் சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அது என்ன சொல்றாரு? அது என்ன சிந்தை? பூர்ணமான சிந்தையா? இப்போ இவங்களுக்கும் கொரிந்தியர்களுக்கும் அந்த சிந்தை இருந்துச்சு. இயேசு கிறிஸ்துவின் மனம் இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில் அறையப்பட்ட அவரையே மறந்துட்டாங்கல்ல. ஒன்று கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அவர் அன்றி வேறு எதுவும் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கலன்றார். புரியுதுங்களா? அப்போது அவங்களுடைய சிந்தை என்ன? இயேசுவானவரை அறிந்திருக்கிறாங்க, ஆனால் அது அவருடைய சித்தம் செய்வதற்கு ஏதுவான மனம் இல்லை. புரியுதுங்களா? அவங்க எப்படி இருக்காங்க? 3ஆம் அதிகாரம் சொல்கிறாரு, அவங்க பாலை குடிக்க கொடுத்தேன்னு சொல்கிறார். ஏன் பாலை குடிக்க கொடுக்கணும் அப்படின்னா, அவங்களுடைய இருதயம் சரிப்பட்டு வரல. தேவனுக்காக நிறைவுள்ளதாக தேவன் காணலைன்னு சொல்கிறார் எபேசியரில். எதற்காக? அவங்களுடைய கிரியைகள் சரியில்லை, அவங்களுடைய அடிச்சுவிடு சரியில்லை. சார், நம்ம இங்கே என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இங்கே தொடர்ந்து நம்ம இருதயத்திற்கு ஏற்றவாறு நம்ம படிக்கிறோம். அந்த மனதை எதற்காக நம்ம வேலி அடைக்கிறோம் அப்படின்னா, மாம்ச சிந்தையை வேலி அடைத்து ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா அது வேலி அடைக்காமல் விட்டாலே சரி, அது அப்படி தான் இருக்க போகுது. ஏன்னா சாத்தான் எடுக்க மாட்டான். ஏன்னா அதில் வேலை செய்வதற்கு அவனுக்கு எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை. இவன் எங்கால் இவன் அந்த மனதிலே இருக்கட்டும், வேலி அடைச்சி வச்சுக்கிறானா, சரி நல்லது, இன்னும் நல்லது அப்படின்னு. இப்போ இயேசு கிறிஸ்துவின் சிந்தையை நான் வேலி அடைத்தேன் என்றால், சிந்தை என்பது மனதை வேலி அடைத்தேன் என்றால், அந்த மனம் எடுத்து போடாது. இருதயத்துடைய வேலையை இயேசு கிறிஸ்துவினுடைய எல்லா அடிச்சுவிட்டையும் பழகுவதற்கு, அவர் சித்தத்தை செய்வதற்காக இருக்கிறது. மனம் என்பது சொல்லும் பொழுது நான் யோசித்து அது சிந்திப்பதினாலே, இது தவறு, தேவனுக்கு இது நிறைவுள்ளதாக காணப்படலை, அப்போ என்ன செய்யணும்? என்னுடைய கிரியைகளை மாற்றிக்கணும். வெண் வஸ்திரம் தேவை, நான் கொடுக்குறேன்ற எபேசியர்களுக்கு இல்லையா? அது எங்கே நான் யோசிக்கிறேன்? மனம். அந்த மனதில் வெண் வஸ்திரம் தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செய்யறேன்? அதை என்னுடைய இருதயத்தை வெயில் அடைக்கிறேன். அது அந்த மனம் இருந்தால் மாத்திரம் நான் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக எனக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை, எனக்கு ஜட்ஜ்மெண்ட் இல்லைன்னு அர்த்தமாயிடாது. புரியுதுங்களா? நான் சொல்கிறது புரியுதா? எவ்வளோ பெரிய கள்ள உபதேசம் தெரியுமா இது? கிருபையின் உபதேசம்னு சொல்லுவாங்க. கிருபையின் உபதேசம். இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினாலே பார்க்குறேன். நான் இப்போ எது செஞ்சாலும் என் கிரியைகள் அவருக்கு, யாருக்கு? இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரோ அந்த கிரியினால பார்க்குறேன் அப்படின்னு ஒரு அர்த்தம். நான் ஆவிக்குரிய சிந்தை உள்ளவனாக இருக்கிறேன், அவருடைய சித்தத்தை செய்ய ஆசையாக இருக்கேன், ஆனால் பலவீனமாக இருக்கேன். எனக்கு ஜீவன் இருக்கா? எவ்வளோ ஜீவன் என்னிடத்தில் இருக்குது? எவ்வளோ சமாதானம் என்னிடத்தில் இருக்குது? எல்லாம் கேள்வி தான் கேட்குறேன். எவ்வளோ சமாதானம் என்கிட்ட இருக்குது? இதோ என் சமாதானத்தை கொடுக்குறேன்றார். எத்தனை சமாதானம் என்கிட்ட இருக்குது? புரியுதுங்களா? அவரிடத்துல அவர் கொடுத்த எல்லாம் தேவனுக்கு பயப்படக்கூடிய பயத்தை கற்றுக் கொடுத்தார். எவ்வளோ பிரியமாக இருந்தார்னா, அவர் எவ்வளோ கற்பனைகளை கை கொண்டார்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவிய நாட்களில் அவர் போதித்த வேத வாக்கியங்கள்லாம் பாருங்கள். புரியுதுங்களா? இப்போது நான் என்ன செய்யணும்? மனம் மட்டும் முக்கியம் கிடையாது. என்னுடைய இருதயத்தை அந்த மனதின் மூலமாக அவருடைய சித்தத்தை செய்யணும்.
ரோமர் புஸ்தகம் சொல்றாரு, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகிறீர்கள். நான் என்ன செய்கிறேன்? நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், ஒத்த வேஷம்னா நடிப்பு, ரைட், சரி. தேவனுடைய நன்மையும் நாம் அதுக்கு பதிலாக என்ன செய்யணும்? நடிக்காம, நான் நீதியாக இருக்கிறது போல நடிக்காம சொல்றாரு, கீழ்ப்படிதான் நல்லா இருக்கும். பாருங்க, நன்மையும் எது நன்மை சொல்லுங்களேன்? தேவனுடைய எல்லா கற்பனையும் அவருடைய சித்தத்தின்படி செய்வது நன்மையா? அன்பில் நடக்கிறது நன்மையா? இரக்கமா இருப்பது நன்மையா? பரிசுத்தத்தில் இருப்பது நன்மையா? நம்ம சொல்லுமே, நேர்மையா இருப்பது நன்மையா? நல்லொழுக்கமா இருக்கிறது நன்மையா? அந்த கனிகள் எல்லாம் நான் இங்கே கொடுக்குறேன். நாம் 50-50 150 கனிகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஒவ்வொரு கனி ஆவிக்குரிய கனி 50-50 கொடுத்தா தான் நம்மளால் தாங்க முடியும் இல்லையா? ஃபஸ்ட்டு ஒரு 50 லிஸ்ட்டு கொடுக்குறேன், பிற்பாடு ஒரு 50 தரேன், அதுக்கு பிற்பாடு ஒரு 50 கனி. இதில் எல்லாம் நம்ம எப்படி வளர போகிறோம்? எது நன்மை? ஆவிக்குரிய நன்மைகளை நான் பார்த்து, ஒவ்வொரு நன்மைகளை நான் பார்க்குறேன், அவருடைய அன்பில் இருக்கக்கூடிய கனிகளை எல்லாம் நான் பார்க்குறேன், நான் பார்த்து அதில் நான் வளர்றேன். அது நன்மையா தீமையா? சரி, தேவனுடைய எல்லா பரிசுத்த நடக்கையையும் நான் நடக்கிறேன், நன்மையா தீமையா? நன்மை. இப்போது நான் நீதியாக இருக்கிறேன் இல்லையா? நான் நீதியாக இருக்கிறேன், அது நன்மையா தீமையா? தேவனுடைய நன்மையான வார்த்தைகளை 4 பேருக்கு சொல்கிறேன், நன்மையா தீமையா? நன்மை தீமையா? நன்மை. அதை சொல்லக்கூடாதுன்னா அது என்னது? நன்மையா தீமையா? அது என்ன இருது? அது சம்திங் ஏதோ ஒரு இருது இல்லை, கசப்பான ஒரு வேர் இருக்கு இல்லையா? கசப்பான வேர் இருக்குல்ல, உங்களை என்ன சொல்கிறது? கசப்பான வேர் முளையாதபடிக்கு அது நம்ம கட் பண்ண வேண்டியது இருக்குது. அது பழைய மனுஷன். ஆனால் பழைய மனுஷன் சாகாம இருக்கிறானா அவன் என்ன செய்கிறது இல்லை, அவனுக்கு போடப்பட்ட அஸ்திபாரம் சரியில்லை. கலாத்தியர் புஸ்தகம் பார்த்தீங்கன்னா வருத்தப்படுறாரு பவுல். ஏன் இப்படி அப்படின்னா, அவங்க எவ்விதமாக வைத்து அவங்க பலன் கொடுக்கணும்னு அவர் விருப்பப்படுறாரு. எந்த ஞானம் அவர்கிட்ட இல்லை, புரியுதா இல்லைங்களா? எந்த ஞானம் அவர்கிட்ட இல்லை. இந்த பூமிக்குரிய தேவையை தேடியே சுற்றுறவங்க அவங்க. கலாத்தியர்கள் படிச்சிங்கன்னா பூமிக்குரியதே நாடி இருக்கிறீங்கன்றார். நம்ம இந்த உலகத்துக்குரியவர்கள் கிடையாதுன்னு சொல்ற. லூக்கா புஸ்தகம் 8:5 விதைக்கிறவன் ஒருவன் விதையை விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில சில விதை வழி அருகே விழுந்து மிதி உண்டது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை கற்பாறையில் மேல் விழுந்தது. அது முளைத்த பின் அதற்கு ஈரமில்லாததினாலே உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களிலே விழுந்தது. முள் கூட வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதை நல்ல நிலத்திலே விழுந்தது. அது முளைத்து 100 பலன் கொடுத்தது என்றார். இவைகளை சொல்லி கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவான் என்று சத்தமிட்டு கூறினார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் இந்த ஓமைகளின் கருத்தை என்னவென்று அவரிடத்திலே கேட்டார்கள். அதற்கு அவர்கள், தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, மற்றவர்களுக்கோ அவைகளை கண்டும் காணாதவர்களும் கேட்டு உணராதவர்களும் இருக்கத்தக்கதாக அவர்களை ஓமைகளாய் சொல்லப்படுகிறது. அந்த ஓமையின் கருத்தாவது,
விதை தேவனுடைய வசனம். வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படபடிக்கும் பிசாசானவன் வந்து வசனத்தை அவர்கள் இருதயத்தில் இருந்து எடுத்து போடுகிறார்கள். இங்கே இயேசுவானவர் இவர்கள் எடுத்து கற்பிக்கிறார். என்ன அப்படின்னா, இங்கே விதையும் இங்கே 4 நிலங்களை குறிப்பிட்டு சொல்கிறார். சரி, கடந்த நாளத்தில் இங்கே என்ன பார்க்குறோன்னா, தேவனுடைய வசனம் பலன் கொடுக்காது போகுது அப்படின்னா, ஒரு இருதயத்தில் போடக்கூடிய அந்த சமயத்தில் அது 30ஆகவும் 60ஆகவும் 100ஆகவும் பலன் கொடுக்கல. கொரிந்தியர்களுக்கு கொடுக்கல. இன்னும் குழந்தையாகவே இருக்கிறாங்க. 1 கொரிந்தியரில் அவங்கக்கிட்ட நிறைய கிரியைகள் இருக்குது. பொல்லாததை பேசுகிறாங்க, துன்மார்க்கத்தை நடப்பிக்கிறாங்க. அதே போல் இங்கே என்ன செய்கிறாங்கன்னா, கொலாத்தியர்கள் அடிப்படையான சத்தியத்தையே மறந்துட்டாங்கன்னு வச்சுக்கலாம். அப்போது அவங்க எத்தனை வருஷம் படித்தாலும் அவங்களுக்கு என்ன இருக்குது? எத்தனை வருஷம் படித்தாலும் அவங்க இன்னும் வளராமல் இருக்கிறாங்கன்னு சொல்கிறார். சரி, நம்ம அங்கே போகிறதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருவோம். அந்த ஓமையின் கருத்து, விதை தேவனுடைய வசனம். வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அவைகளை விசுவாசத்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்து அவ்வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். இது யாரு? வழி யார் செய்கிறாள்? யார்? அவங்க வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள். வழி அருகே போகும்போது ஒரு விதை இருந்துச்சு அப்படின்னா கேட்பாங்க, ஆனால் கை கொள்ள மாட்டாங்க. கேட்பாங்க, ஆனால் அவங்கள்ட்ட பலன் இருக்காது. இது எங்கே இருக்குது? ராஜ்யத்தின் புத்திரர்கள் தான். அவங்க யார்? ராஜ்யத்துக்குரிய இருக்கிறவர்கள் தான். அவங்க என்ன செஞ்சாங்க? அவங்க தேவனுடைய வார்த்தையை கண்டும் காணாதவர்களாக இருக்கிறாங்க, கேட்டு உணராதவர்களாக இருக்காங்க. தேவனுடைய வார்த்தை கடிந்து கொள்ளுது. யார் இவங்க? அவிவிசுவாசின்னு சொல்கிறார். விசுவாசத்தை பலப்படல. அவங்க விசுவாசம் இல்லாதவர்கள். பேதுரு பார்த்து என்ன சொன்னார்? ஏன் அவிசுவாசமாக சந்தேகப்படுற சொன்னார் இல்லையா? அவிசுவாசின்னு தான் சொன்னார். சரி, இங்கே நம்ம என்ன பார்க்குறோன்னா, நீதி உள்ளவர்களாக இருந்தால் ஏன் அவங்கக்கிட்ட பலன் கொடுக்கல? இந்த பிரபஞ்சத்தின் தேவன் யாரிடத்தில் வேலை செய்கிறார்? இது இயேசு கிறிஸ்து. அவருக்கு அவங்க என்ன செய்யலை? கனம் கொடுக்கல. அவரை என்ன செய்யலை? அவர் கொடுக்கக்கூடிய வேத வாக்கியங்களை கடிந்து கொள்ளுமானால் என் இருதயத்தை மாற்றிக்கொள்ளும். நான் துன்மார்க்கத்தை செய்கிறேன்னு சொல்லும் பொழுது இந்த பிரபஞ்சத்தின் தேவன் என்ன செய்கிறாரு? அவருடைய வேத வாக்கியத்தை கொடுக்குறார். மெய்யாக நான் வளருவதற்காக சோதனையும் வேத வாக்கியத்தையும் கொடுக்குறார். கண்டிப்பாக கொடுக்குறார். இங்கே இயேசுக்கிட்ட பேசுகிறார் பாருங்க. வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாக இருக்கிறார்கள். அவைகள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்து அவ்வசனத்தை அவர்கள் இருதயத்தில் இருந்து எடுத்து போடுகிறான். இது பிசாசு தானே எடுக்கிறான் சார், நாங்கள் எதுவுமே பண்ணலையே. இல்லை, அவங்க மனதில் வைக்கும் பொழுது அவங்க உணர்ந்து கொள்ளணும். அது செய்யத்தக்கதான இருதயம் இருக்கணும். கற்பாறையில் மேலே விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும்போதே சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அவையிலும் தங்களுக்குள்ளே வேர்கொள்ளாதபடியாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனைகளினாலும் பின்வாங்கி போகிறார்கள். யாரு இவங்க? ஒரு கற்பாறையின் மேலே விதைக்கப்பட்டவர்கள். சோதனை வந்துச்சா, அவங்க என்ன செய்கிறாங்க? அவிசுவாசத்தினால சோதனை வந்துச்சு, கை கொள்ள முடியாதபடிக்கு தங்களிடத்தில் வேறு போகாததுனால இல்லையா? நம்ம என்ன சொல்கிறாரு? நம்ம எபேசர்களுக்கு சொல்கிறாரு, ஆவிக்குரியவைகளே அவருடைய ஆழம் நீளம் உயரம் இன்னதென்று நீங்கள் அறிந்து சொல்கிறேன். அறியணும்னு சொல்ல, அறிந்து கற்றுக்கொள்ளுங்கள்ன்ற. அறிந்திருக்கிறீங்கன்னு சொல்லலை, அறியுங்கள் சொல்கிறேன். புரியுதுங்களா? சொல்கிறது முன்னாடி பின்னாடி சொல்கிறது புரியுதா? கற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்கிறேன். முள்ளுள்ள இடங்களிலே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாக இருக்கிறார்கள். கேட்டவுடனே போய் பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்திலும் சிற்றின்பங்களிலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாது இருக்கிறார்கள். இங்கே நிறைய பேர் வாலிபர்களாக பார்த்தீங்கன்னா இந்த இருதயம் தான் அவங்களுக்கு இருக்குது. நிறைய வாலிபர்களை நானும் பேசுகிறேன். ஆனால் என்ன சொல்கிறாங்க பாருங்கள்,
முள்ளுள்ள இடங்களிலே விதைக்கப்பட்டவர்கள். அவங்க யாரு? முள்ளுள்ள இடங்களிலே விதைக்கப்பட்டவர்கள். ஏன்னா கொஞ்ச காலம் மாத்திரம் அவங்க என்ன செய்வாங்க? நிலைத்திருப்பாங்க. வசனத்தின் நிமித்தமும் இந்த பிரபஞ்சத்தின் நிமித்தமாக அவங்களுக்கு என்ன வருது? அதுதான் அவங்களுக்கு சோதனை. புரியல? நெருக்கப்படுறாங்க. அப்போ அவங்க அது மட்டும் கிடையாது, பிரபஞ்சத்துக்குரிய கவலைகளினாலும் அவங்க எதுக்காக வாழ்கிறாங்க? இந்த பிரபஞ்சத்திற்காக. இந்த ஒத்த வேஷம் சரிகிறாங்க, நடிக்கிறாங்கன்னு சொன்னோம் இல்லையா? அந்த பிரபஞ்சத்திற்காக வாழ்கிறாங்க. இயேசுவானவர் என்ன செய்ய சொன்னாங்க? அவங்க ரபி அப்படி உடனே என்ன செஞ்சிருக்கோம்? சொல்லுங்க போதகர்களே, இவங்க தான் நம்ம ஆபிரகாமின் சந்ததி, இவங்கெல்லாம் ஆபிரகாமின் சந்ததி, இவங்க ஆபிரகாமினுடைய வழியை நமக்கு கற்பிப்பாங்க, அவருடைய நீதியை கற்பிப்பாங்கன்னு அவர் சொல்லியிருந்தாருன்னா, அவர் குழல் ஊதும் போது இவர் கூத்தாடல, அவர் மாரடித்து கொள்ளும் போது இவர் புலம்பல. ஏன் அப்படின்னா, இவர் அவருடைய கற்பனைகளை செய்வதற்கு வந்திருக்காரு, அவருடைய நீதியை செய்வதற்கு வந்திருக்காரு. சிலுவையில் கூட பார்க்குறோம், இவருக்கு என்ன செய்கிறாங்கன்னு தெரியல, இவருக்காக மன்னியும் சொன்னார் இல்லையா? இதோ நான் மனத்தாழ்மையும் சாந்தமும் மனத்தாழ்மையாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. எதுக்கு சொல்கிறாரு? ஏன் சொல்கிறாரு சொல்லுங்கள்? இப்போது அவர் அவரிடத்துல எந்த ஒரு நற்குணமும் இல்லைன்னா அவர் எப்படி அந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்க முடியும் இல்லையா? அவரிடத்துல என்ன இருந்தது? பரிபூர்ணம், பிதாவினுடைய பரிபூர்ணத்தை காண்பிக்கிறது வந்திருக்கு. இப்போ என்னை யாருன்னு விசுவாசிக்கிறீங்கன்னு கேட்குறாரு. நீ ரபி, நீங்கள் தேவனுடைய குமாரன்னு விசுவாசி. இது பரலோகத்தின் தேவன் உனக்கு வெளிப்படுத்தியிருக்காரு. யார் இதை இப்படிப்பட்ட விசுவாசம் யாருக்கு இருக்கும்? இது கடினமான உபதேசம் யார் கேட்பான்னு யார் சொன்னது? அவிவிசுவாசிங்க. இவங்க யாரு? இவங்களும் அவிவிசுவாசம். இவங்க ஐஸ்வர்யத்தினும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு, சரி சிலர் பார்த்தீங்கன்னா எதற்காக ஆசைப்படுறாங்க அப்படின்னா, இதை பாருங்க, 1 தீமோத்தி 6:9 சொல்றாரு, ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷர் கேட்டிலும் அழிவிலும் அழிகிற மதிக்கேடிலும் சேதமுமான பலவித இச்சையினாலும் விழுகிறார்கள். இந்த ஐஸ்வர்யம் நம் பிதாவை விட, நம் இயேசுவை விட நம்ம எதை அவங்க மேன்மையாக கருதுறாங்க? எது நமக்கு முக்கியம்? இங்கேயா அவருடைய நன்மையை செய்து அங்கே பலனை பெறுவதா? நான் என்கிட்ட ₹1 கோடி இருக்கு அப்படின்னா நான் அப்படியே போட்டாலும் அதில் என்ன லாபம் இருக்குது? அங்கே எனக்கு கிடைக்குமா பலன்? நான் மனுஷர் காண வேண்டும் என்று இவையெல்லாம் செய்யக்கூடாது இல்லை, பரலோகத்தின் தேவன் காணும். அந்த விதவை, ஏழை விதவை எவ்வளோ போட்டாங்க? தனக்கு என்ன இருக்குது? தன்னை ஜீவனுக்கான அடுத்ததே கொடுத்தாங்க இல்லையா? ஆமாம். அது என்னாச்சு? தேவனுக்கு முன்பாக, இயேசுவுக்கு முன்பாக அதுதான் விலையேறப்பட்டதாக இருந்துச்சு. நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, 1 தீமோத்தேயு 6:9 மறக்கக்கூடாது. ஐஸ்வர்யவானாக விரும்புகிறார்கள் என்றால், நம்ம ஐஸ்வர்யவனாக விரும்புகிறோம் அப்படின்னா சொல்கிறாரு, சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷர் கேட்டிலும் அழிவிலும், எவ்வளோ சொல்கிறார், அழிந்து போகிற மதிகேடும். அப்போ இந்த வாலிப பிள்ளைகள்லாம் இருக்குது இல்லையா? இப்போது இந்த உலகத்திற்கு ஏற்ற போல இருந்தாங்கன்னா அவங்க யார் அப்படின்னா அழிந்து போகிற மதிகேடும். அப்போ எல்லா வாலிபர்களும் அவ்விதமாக இருக்கிறாங்க நம்ம சொல்ல வரல. ஆனால் அவருடைய வசனத்தை கேட்டு உணர்ந்து கொள்ளாமல் என்ன பண்ணுறாங்க? ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாதிருக்கிறார்கள். இந்த காரியத்தில் தான் நம்ம எல்லோரும் வளர வேண்டும் என்று எப்பொழுதுமே நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா பவுலானவர் ஊக்கப்படுத்துறார். 1 கொரிந்தியர் புஸ்தகத்தில் அப்படி தான் இருக்கிறாங்க, கொரிந்தி புஸ்தகத்தில் அப்படி தான் இருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கலாத்தியர் புஸ்தகத்தில் அடிப்படையே மறந்துட்டாங்க. சத்தியம் எப்படி அமைக்கப்பட்டிருந்ததே தெரியல அவருக்கு. அந்த மனுஷனுக்கு என்ன தெரியல, அவங்களுக்குள்ளாக என்ன இருக்குது? கசப்பான வேர் இருக்குது. அவன் கசப்பான ஒரு மனுஷன் இருக்கான். அவன் என்ன சொல்கிறான்? அவன் தவறான உபதேசத்தை பரப்புகிறான். அவன் படிப்போம் அதை.
பாருங்க, நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையோட பலன் கொடாது இருக்கிறார்கள். சரிங்க, நம்ம தேவனானவர் நம்மளை எப்படி வைக்கிறது கிடையாது, நம்மளை உருவாக்கி அப்படியே அவர் அழித்து போடுவதற்காக உருவாக்கல. ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் ஆவிக்குரிய வகையில் வளர்றீங்கன்னா உங்களை அப்படியே அழித்து போடுவதற்காக உங்களை உருவாக்கல. புரியுதா? உங்களை குறித்து என்ன அவருக்கு ஒரு தீர்மானம் இருக்குது. கொரிந்து புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய வீட்டில் நீங்கள் மரமும் மண்ணும் பாத்திரங்கள் இருக்கு, பொண்ணும் எப்படிப்பட்ட வெளியேற பாத்திரங்கள் இருக்கு. அதில் நான் என்னவா இருக்க போகிறேன்? என்னுடைய கிரியைகள் வெந்து போகாமல் இருக்குமானால், நான் நல்ல நிலத்தில் விழுந்த நிலமாக இருந்து அதை நான் கனி கொடுத்து நான் காத்துக்கொள்வேன். ஆனால் இந்த மேலே பார்த்த எல்லாம் என்ன செய்யலை அப்படின்னா கனி கொடுக்கலன்ற. சரி, நம்ம பொறுமையாக பார்க்கலாம். இதை இன்னும் அதிகமாக நம்ம வாசிக்க முடியும். சரி, நம்ம இது எதற்காக பார்க்குறோம் அப்படின்னா, தொடர்ந்து எல்லா உபதேசங்களும் கெட்டு போவதற்கு ஏதுவாக கொடுக்குறாரா தேவன்? நம்மளுடைய மனமானது அவருக்கு பிரியமான இருதயமாக வளரணும்ட்டு ஆசைப்படுறார். அவருக்கு தாவீதுக்கு கற்பனையை கொடுத்துருக்காரு இல்லையா? தாவீதுக்கு கற்பனையை கொடுத்துருக்காரு. அந்த கற்பனையை அவர் காத்து கொண்டு அவர் உண்மையாக தொடர்ந்து இருந்து அவர் மேல் நம்பிக்கையாக இருந்து அவர் செய்கைக்கு எல்லாம் நன்றி உள்ளவராக இருந்ததுனால என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொன்னார். புரிஞ்சுதுங்களா? சாலமோன் அப்படிதான். சாலமோன் நம்ம பார்க்குறோம், அவர் நிறைய தவறு செஞ்சிருக்கான்னு நம்ம பார்க்குறோம். அவர் தவறு செஞ்சார், அவர் பலவீனம். இருந்தாலும் அவரை தேவனானவர் எவ்வளோ அதிகமான ஒரு நன்மைகளை கொடுப்பதற்கான ஒரு உருவாக்கியிருக்கார் பாரு. அவருடைய இருதயத்தில் நன்மையும் வாசமாக இருந்ததுன்னா நம்ம பார்க்குறோம். இங்கே பார்க்குறோம், இங்கே ஒரு 7 சபை கொடுத்துருக்காரு. அந்த 7 சபையினுடைய நன்மைகளை பொறுத்து தேவனானவர் கிரியைக்கு தக்க பலன் என்னோடு வருகிறது சொல்கிறார். இதை நான் பார்க்கும் பொழுது இந்த சபையானது என்ன செய்யும் சொல்லுங்களேன்? என்ன செய்யணும்? அவங்களுக்கு சொல்கிறாரு, நீ உனக்கு உண்டானதை பற்றிக்கொள், என்னுடைய நான் சொல்லிய வசனத்தை காத்து கொண்டபடினாலே சோதனை காலத்திலே உன்னை தப்புவிப்பேன். வரும் சோதனை காலம் ஒன்று இருக்குன்ற. இங்கே நம்ம பார்க்குறோம் 7ஆம் அதிகாரம். இவைகளுக்கு பின்பு பூமியின் 4 திசையிலும் 4 தூதர்கள் நின்று பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன். எங்கே புடிச்சாங்க? இதை நடக்க போகுதா? நடந்துச்சா? இது நடக்கல, நடக்க போகுது. இயேசு கிறிஸ்துவானவர் வருகையில் நடக்க போகுது. என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவர்களுக்கு பின்பு பூமியின் 4 திசை எங்கும் 4 தூதன், தென்கிழக்கு, தென்மேற்கு, வடகிழக்கு, வடமேற்கு, இதெல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, நார்த்து, சவுத்து 4 திசையில் நின்ட்டாங்க 4 தூதன். இவங்க சொல்கிறார், தூதன் நின்று பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன். யார் பார்க்குறாரு பாருங்க? யோவான் பார்க்குறாரு. அப்போது நம்மளுடைய ரெஸ்பிரேஷன் என்ன ஆகும்? நம்மளுடைய சுவாசம் என்ன ஆகும் இல்லையா? அப்போ நம்ம காற்று இருக்கிறதா தான் நான் சுவாசிக்கிறேன். எவ்வளோ வென்டிலேஷனில் இருக்க முடியும்? அது எந்த வென்டிலேஷன்லேருந்து எந்த காற்று இழுக்குது? உள்ளகிற காற்றை இது சுத்தம் பண்ணலை. புரியுதுங்களா? வெளியே இருக்கிற காற்று இழுத்து வேகமாக என் மூக்குக்கு அனுப்புது. புரியுதுங்களா? வென்டிலேஷன் சொல்லும் போது மூச்சு விடாதபடிக்கு டைஃபோனியா வந்தாலும் சரி, டிஃபிகல்ட் டு ப்ரீத்திங் ஆனாலும் சரி, வென்டிலேஷனாக இருந்தாலும் சரி, இந்த 3 வகையான ப்ரீத்திங்கும் 16 to 20 இருக்கணும். 16 to 21 இருந்துச்சு ப்ரீத்திங். நம்ம மூச்சு விடல, இழுத்து விடும் போது நம்ம அதிகமான கவுண்டிங் போயிடுச்சு அப்படின்னா அது டிஃபிகல்ட் ப்ரீத்திங், டைஃபோனியா. புரியுதுங்களா? இது காற்று அடிக்கலை, அந்த மூச்சு கூட வராது எனக்கு என்ன ஆக போகுது? அது வேதனையே இல்லையா?
வேதனை. இதை பாருங்க, ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரைகளை உடைய வேறொரு தூதனை சூரியன் உதிக்க திசையிலிருந்து ஏறி வர கண்டேன். அவன் பூமியிலும் சமுத்திரத்திலும் சேதப்படுத்துகிறதற்கு அதிகமாயும் பெற அந்த 4 தூதரையும் நோக்கி, தமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளிலே முத்திரை போட்டு திருமளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களின் மேலும் சேதப்படுத்துகிறீர்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான். முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன். இஸ்ரவேலில் புத்திரருடைய சகல கோத்திரத்திலும் முத்திரை போடப்பட்டவர்கள் 144,000 பேர். யூதா கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. ரூபன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. அது மாதிரி 12 கோத்திரத்திலே முத்திரை போட்டிருக்காங்க. என்ன சொல்கிறார் பாருங்க, முத்திரை போடப்பட்டவர்களின் தொகை 12,000. ஒரு கோத்திரத்திலும் அந்த முத்திரை என்ன செய்யுது, அந்த முத்திரை நிமித்தமாக என்ன செய்யுது, இப்போ வேதனைப்படுத்திட்டாங்க எல்லாரும். அந்த தூதன் வந்து 4 தூதனையும் பார்த்து சொல்கிறார். ஒரு தூதன், தமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளிலே முத்திரை போட்டு திருமளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள். இப்போ தேவனுடைய ஊழியக்காரர் யாரு? வாசி உண்மை உள்ளவர்களை அடையாளப்படுத்துறார். அப்போ இப்படிப்பட்ட கோத்திரத்தில் உண்மை உள்ளவர்கள் இருக்கிறாங்களா? அப்போ உண்மையுள்ளவர்களை ஆளுகை செய்ய போகிறது யார்? யூதர்களை. யார் நியாய தீர்ப்பு செய்ய போகிறது? அப்போஸ்தலர்கள். நம்ம யாரை நியாய தீர்ப்பு செய்வோம்? யாருக்கு மேலே, எந்த ராஜ்யத்துக்கு மேலே நம்மளை ஆளுகை செய்ய வைக்க போகிறாரு? மெய்யாக யூதர்கள் மேல் கிடையாது. ஏன்னா அவங்களோட பிரமாணம் நமக்கு தெரியாது. நாங்கள் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இங்கே யாருக்கு இங்கே அடையாளப்படுத்துகிறார்? இங்கே யாரை அடையாளப்படுத்துகிறாரு? ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அநியாயம் செய்தவர்களையும் அந்த மிருகத்தின் முத்திரையை தரித்து கொள்ளாதவர்களுக்கு மிருகமானது என்ன செய்ய போகுது அப்படின்னா வேதனைப்படுத்தும். தேவனுடைய முத்திரையை போட்டிருக்கிறவங்க வந்து அவங்க வந்து அதை வேதனைப்படுத்துவாங்க. முதலாவது எது நாம் பார்க்குறோம் அப்படின்னா மிருகத்தின் முத்திரை தான் போட சொல்ல இருக்கு. அதுக்கப்புறமா தேவனானவர் கீழ்ப்படிந்த ஒவ்வொருவருக்கும் என்ன செய்ய போறாரு அப்படின்னா, அவர் நித்தியமான மகிமையை ஜெயம் கொள்கிறவனுக்கு என்ன செய்ய போறாரு? அவர் வாக்குத்தத்தம் செய்த எல்லாவற்றையும் என்ன செய்ய போறார் என்றால் சுதந்தரித்து கொள்ள போகிறார். என்ன செய்யறாங்க சில பேர் அப்படின்னா, என்ன வாக்குத்தத்தம்? உங்களுக்கு பாடுகள் இருக்கு, பாடுகள் இருக்கு. அந்த பாடுகள் எதுக்காக? பாடு இருக்கு, அந்த பாடு எனக்கு எதுக்காக? நான் வளரவே இல்லைன்னா என்ன? நான் அந்த பாடுகளை நான் எப்படி எடுக்கிறது? அந்த பாடுகள் என்னிடத்துல எப்படி வேலை செய்யும்? யார்? ரட்சிப்பின் அதிபதியை பாடு மட்டுமா அவருக்கு வரலைங்க. அவர் என்ன செய்தார்? அவர் அடிச்சூடை, அவர் ஒரு நன்மையை செய்தார், அதனாலே பாடு வந்தது. அந்த பாடு தான் வெளியேறப்பட்டது. நான் என்ன செய்கிறேன்? அவர் முடிவு பரியந்தும் என்னவா இருந்தார்? பிதாவுக்கு உண்மை உள்ளவராக இருந்தார். புரியுதுங்களா? அப்போ அந்த பாடுகள் கூட எதற்காக? நான் வளர வேண்டும் என்பதாகத்தான் தேவன் கொடுக்கிறார். என்னுடைய இச்சைக்காகவோ யாரொரு இச்சைக்காகவோ நான் பாடுபடுகிறது இல்லை. என்னுடைய தேவைக்காக நான் பாடுபடுறேன். புரியுதுங்களா சொல்றது? தேவனானவர் என் விசுவாசத்தை என்ன செய்யறாரு? ஒரு பாடு கொடுக்குறார். உங்களை நான் சகிக்கிறேன். நீங்க வளர்ந்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? இன்னொரு சகோதரர் இருக்காரு, அவர் வளரல, என்னை அடிக்கிறார். என்ன செய்கிறாரு? என்னை ஒருவர் வந்து தகாத வகையிலோ, நீ இப்படி என்னை திட்டிட்டியா, நான் என்ன செய்கிறேன்? உன்னை மேற்கொள்கிறேன். நான் உன்னை விட நான் அதிகமான நான் என்ன செய்ய முடியும்? என்னால் பேச முடியும். நான் வந்து தேவனுடைய வார்த்தையை கூட கண்டமேனிக்கு பேசிடுவேன். நான்
என்ன சொன்னார்? அப்போ மிகப்பெரிய ஒரு விலையானது அவங்க என்ன செய்ய போகிறாங்க, கொடுக்கறதுக்கு ஏதுவாக கொடுக்க போகிறாங்க. சரி, நம்ம என்ன செய்யலைன்னா அவருடைய அதிகாரத்திற்கு நாம் கீழ்ப்படியக்கூடியவர்களாக இருக்கணும். புரிஞ்சுக்கணும் அவருடைய அதிகாரம் எவ்வளோ பெருசு. நான் ஏன் கீழ்ப்படியணும்னு கேட்குறவங்களாம் இருக்கிறாங்க. இன்னும் நாங்கள் எதுக்கு கீழ்ப்படியணும்? கர்த்தருடைய வார்த்தைக்கு அவருடைய மனம் இருக்கு போதும் எனக்குன்றாங்க. புரியுதுங்களா சொல்கிறது? அவர் செய்த நீதி இருக்குங்க போதும் எனக்கு அப்படின்றாங்க. இது மிகப்பெரிய கள்ள போதனை. எத்தனை பேர் சபையில் இன்னைக்கு கூட போதிக்காம இருக்கிறாங்க. இன்னும் ஆவிக்குரிய சபைன்னு சொல்லி எவ்வளோ பேர் ஆவிக்குரிய வார்த்தைகளை புரட்டுறாங்க. நம்ம தொடர்ந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நாம் செய்த கிரியைக்கு தக்க தேவனானவர் நமக்கு என்ன கொடுக்குறாரு? கிரியைக்கு தக்க பலனை கொடுக்குறாரு. யாருக்கு அது தெரியாது? அவிவிசுவாசிகளை அவர்களுக்கே. அது பிரகாசமாக இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவர் அது என்ன செய்யலாம்? அவங்களுக்கு பிரகாசமாக இராதபடிக்கு அவங்களுடைய இருதயத்தை குருடு பார்க்க முடியல அவங்களால. இந்த யார் செஞ்சா? இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவர். யாருக்கு அதிகாரம் இருக்குது? சகலமும் யார்? நம்ம வெளிப்படுத்தல் புஸ்தகம் பார்த்தோமே, எல்லாம் அவர் தான் இல்லையா? அவரு தான் அங்கே எல்லாம் அப்படின்னா அவருக்கு மிஞ்சி அங்கே என்ன நடக்க போகுது? சரி, சபையையும் ராஜ்யத்தையும் வானமும் பூமியிலும் எல்லா அதிகாரத்தையும் பெற்றுக்கொண்டாருன்னா, அவர் ஆளுகை செய்கிறாருன்னா அவர் மீறி என்ன நடக்க போகுது? நாம் இந்த உலகத்தையோ சரி எந்த ஒரு மனுஷனை கண்டு பயப்படணுமா? அது அது தேவை. அது மனுஷனுக்கு பயப்படுறது கண்ணியை வருவிக்கும் என்று சொல்கிறேன். என்னது? மனுஷனுக்கு பயப்படுறது கண்ணியை வருவிக்கும். நான் உங்களை அன்பு செலுத்தாமல் கிடையாது. ஒரு சகோதரோ சகோதரியோ அவங்க நன்மையை பெற்றுக்கொள்ளணும், அவங்களுக்கு தேவையான நன்மை என்னால் கொடுக்க முடியும்னா கண்டிப்பாக கொடுக்கணும். இருதயத்தை அடைக்கக்கூடாது. அதுதான் பாவன்ற. எனக்கு தெரியும், நீங்கள் சொல்ல தேவையில்லை. நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி. சரி, கலாத்தியர் புஸ்தகத்தில் ஒரு சகோதரன் அப்படி தான் எழுந்து பேசுகிறார். இதெல்லாம் என்ன அப்படின்னா, நாம் பெற்றுக்கொள்ள போகிற ஆசீர்வாதத்தை இல்லையா, நம்ம பெற்றுக்கொள்ள போகிற ஆசீர்வாதங்களை தடை செய்வதற்கு எது காரணமாக இருக்கு? எபிரேயர் புஸ்தகம் 6:11, நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுகந்தரித்து கொள்ளுகிறவர்களாய் பின்பற்றுகிறவர்களாய் இருந்து. நான் பின்பற்றாம எப்படி ஆளை காணுமே, நாங்கள் எங்கே பின்பற்றுறது? நான் மாம்சத்து கண்ணில் பார்க்கக்கூடாது இல்லையா? ஆவிக்குரியதில் பார்க்கணும். ஆவிக்குரியது என்னன்னு நம்ம சொல்லியிருக்கோம் முன்னாடி. அவருடைய செய்கையா, அவருடைய மனமா, அவருடைய வேத வாக்கியமா? இது ஃபஸ்ட்டு மனம், கீழ்ப்படிஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் என்ன? அவர் வேத வாக்கியங்களை பார்க்குறேன். அவர் எப்படி நடந்தாரோ நான் நடக்கிறேன். புரியுது நான் சொல்கிறது? சரி, தொடர்ந்து நம்ம இதை அவருடைய எப்படி நடந்தாரோ, அவருடைய அடிச்சூடு என்னவோ அது எல்லாம் தேவனான பதிவு செஞ்சுருக்கார். எது அடிச்சூடு சொல்லுங்க? எது அடிச்சூடு? இதெல்லாம் அடிச்சூடு இல்லையா? அழைக்கப்பட்டவர்கள் எதற்காக அழைக்கப்பட்டிருக்காங்க? பாடுகளை பெற்றுக்கொள்வதற்கு மாத்திரமா சொல்றாரு. இங்க பாருங்க, நீங்கள் அசதியாயிராமல். அசதினா என்ன? நாம் நடக்காதபடிக்கு, அதுதான் சொல்றாரு ஆங்கிலத்தில். அதுதான் சொல்றாரு சோர்வு அல்ல ஸ்லோனா என்ன? பொறுமை. ஆனால் அது மூல உபதேசத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது என்ன சொல்லப்பட்டிருக்கு? 6:11
நீங்கள் அசதியாயிராமல் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் வந்து 12, அதான் தேடி இருந்தேன் 12. தட் லே பி நாட் பி ஸ்லாட்ஃபுல் பட் ஃபாலோ ஆஃப் தேம் who through a faith of a patient inherits the promise. சரி, இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்லாத்ஃபுல் அப்படின்ற ஒரு வார்த்தை, ஸ்லாஜஸ் அப்படின்னு இங்கே ஒரு வார்த்தை ஒன்று இருக்குது. அது என்ன? சோம்பேறி. யாரு? மாம்சகுறை சோம்பேறி கிடையாது. மாம்சத்தில் சோம்பேறித்தனம் போனோம் அப்படின்னா நல்லா வேலை செஞ்சால் போயிடும். இல்லை நல்லா குளிச்சுட்டு இல்லையா நல்லா கொஞ்சம் நல்லா எக்ஸசைஸோ இல்லை நம்ம ஓடி வந்தாலோ போயிடும். இது வந்து ஆவிக்குரிய சோம்பேறித்தனம், பிஸி பாடின்னு சொல்லுவாங்க. இதுதான் பிஸி பாடினா அவங்க எந்த அலுவலும் இருக்காது அவங்களுக்கு. அவங்க என்ன செய்வாங்க? சபைக்குள்ளேயே சரி எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க, எந்த கையினால் எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க. இவங்க வந்து பரிசேயர்கள் மாதிரி அவங்க விரலனால் ஒரு வேலையை செய்ய மாட்டாங்க. ஆனால் அவங்க தூக்க முடியாத சுமையை மற்றவங்கள்ட்ட சுமக்க சொல்லுவாங்க. என்ன இதை பாருங்க, இது அவங்க அப்படி தான் இருக்கிறாங்க. சரி, நீங்கள் அசதியாக இராமல் பிஸிபாடியாக இராமன்னு சொல்கிறார். ஆனால் இவங்க அந்த வார்த்தைக்கு ஏற்ற ஒரு வார்த்தை தான் இது. வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை சுகந்தரித்ததினாலும் நீடிய பொறுமையினாலும் சுத்திகரித்து கொள்வர்களாய் போல பின்பற்றுவர்களாய் இருந்து. யாருக்கு பூரண நிச்சயம் இருக்கு? யாருக்கு? சர்தே சபைக்கா? எபேசு சபைக்கு? ஏன் அவங்களாம் ஓட்டத்திலே ஓடல, அவங்க நின்றுட்டாங்களே ஓட்டத்தை. நீ ஆதியில் செய்த கிரியை திருப்பி செய்கின்ற. கலாத்திய சபை கொரிந்து சபைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க மேலே நம்பிக்கையே இல்லைன்ற. இங்கே பாருங்கள் அவங்க எப்படி ஆகிட்டாங்க. இது படிச்சுட்டு நம்ம இப்போ பார்ப்போம். உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தும் அப்படியே ஜாக்கிரதையாக காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறோம். அவங்க என்ன சொல்கிறாங்க? அப்போது அவங்க எதுவரையும் இருக்கணும்? நான் வந்து அவங்களுடைய நீதி எப்படி இருக்கும் அப்படின்னா சொல்கிறார். அவங்க நீதி எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்க வந்து இன்னும் பூர்ணத்திற்கு எதுவாக வளரல, அவங்க மூல உபதேசத்தில் இருக்காங்கன்னு சொல்கிறார். எபிரேயர் ஆசிரியர்கள் அவங்க ஒன்றும் எப்படி இருக்காங்கன்னா மூல உபதேசத்தில் இருக்காங்க, அதை கடந்து வரல. பாலான ஆகாரம் யாருக்கு? சின்ன குழந்தைகள், பேபிக்கு. புரியுதுங்களா? அவங்க என்ன சொல்கிறாங்க? ஆனால் அவங்கக்கிட்ட இல்லாத எல்லா ஆவிகளும் இருந்துச்சு, எல்லா அற்புதங்களும் செஞ்சாங்க, ஆனால் குழந்தையா இருக்காங்களே. அப்போ பலமானது என்ன? இருதயமா, மனமா, ஆவிக்குரிய வரமா? இருதயம். இயேசுவை போல என் இருதயம் எப்படி இருக்கு பாருங்க, சோதிச்சு பாருங்க. எவ்வளோ பாவம் செய்கிறாங்க அவங்க, எவ்வளோ நீதி செய்கிறாங்க அவங்க, எவ்வளோ இரக்கத்தை செய்கிறாங்க, எவ்வளோ பரிசுத்தம் செய்கிறாங்க, எவ்வளோ இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக என்ன செய்கிறாங்க, எவ்வளோ பொறுமையாக வளர்கிறாங்க. உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் அவங்ககிட்ட எவ்வளோ இருக்குது. அவங்க என்ன செய்வாங்க? மெய்யாக அவங்க ரட்சிக்கப்படுவாங்க ஒரு நாள். அவங்ககிட்ட எவ்வளோ பூரண நிச்சயம் இருக்குது. உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி அவங்ககிட்ட இல்லை. ஆனால் என்ன சொல்கிறாரு? பூரண நிச்சயம் உண்டாகணுன்றாரு. இயேசு கிறிஸ்துவினுடைய முழு இருதயத்தை நான் பெற்றுக்கொண்டாலே ஒழிய எனக்கு பூரண நிச்சயம் கிடைக்காது. அந்த மனதை மாத்திரம் வைத்து ஒன்றும் செய்ய முடியாது. அவருடைய இருதயத்தை தான் நான் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு நான் ஓடிட்டுருக்கேன். புரியுதுங்களா? பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவும் முடிவு பரிந்தும் அப்படியே ஜாக்கிரதையாக இருங்கள். நான் என்ன செய்யணும்? என் விசுவாசத்தை காத்துக்கொண்டு நம்ம இங்கே என்ன சொல்கிறார்? நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை சுகந்தரித்ததினாலும் நீடிய பொறுமையினாலும் சுத்திகரித்து கொள்கிறவர்களாய்
சுதந்தரித்து கொள்கிறவர்களாக பின்பற்றுவர்களாக இருந்து. சுதந்தரித்து கொள்கிறவர்களை பின்பற்றுவர்களாக இருந்து. நான் எவ்வளோ ஆவிக்குரிய ஓட்டம் என்னிடத்தில் இருக்கிறது, ஆவிக்குரிய ஓட்டம் என்னிடத்தில் எவ்வளோ இருக்கு. ஒரு ஆபிரகாம உதாரணத்தை கொண்டு வரார் 12. உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவும் முடிவு பரிந்தும் அப்படியே ஜாக்கிரதையாய் காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறோம். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணும்போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியால் தமது பேரிலே தானே ஆணையிட்டு. இது யாரு? மாம்சக்குரிய மனுஷன் கிடையாது, தேவன், பொய்யுரையாத தேவன். அவர் என்ன செய்ய முடியும்? அவர் சொன்னால் அதை நிறைவேற்ற முடியும். சொல்லி அதை என்ன செய்ய முடியும்? முடிவு பரிந்தியம் கொண்டு அதை செய்து முடிக்க முடியும். யார் செய்வா? நாம் பரலோகத்தின் தேவன் இப்படிப்பட்டவர், பெரியவர். அவருக்கு மேல் ஒரு அதிகாரம் இல்லை. சபைக்கு எவ்வளோ அதிகாரத்தை அவங்க குமாரனுக்கு கொடுத்துருக்காரு இல்லையா? அவங்க எப்படியாக இந்த சபையை கட்டுவிக்கணும்? யார் மூலமா? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் பிதாவை சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். சரி, நாமும் முடிவு பரியந்தம் அவருடைய கிரியைகளை நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்கு. நம்ம நமக்கு பூரண நிச்சயம் நம்மளிடத்துல தேவனானவர் கோரக்கூடியவராக இருக்கிறார். அந்தபடியே நாம் செய்வோமாக ஜெபம் செய்து கடந்து செல்வோம். பரலோகத்திலே வாசமா இருக்கின்ற பிதாவே, இரக்கமுள்ள தேவனே, உங்களை துதிக்கின்றோம், சோத்தரிக்கின்றோம். இந்த நாளை கூட எங்களுக்கு கொடுத்த எங்கள் இரக்கத்திற்காக நன்றி பிதாவே. பரலோகத்தின் தேவனே, நாங்கள் எப்பொழுதுமே உங்களை துதிப்பதற்காகவும் உங்களை சோத்தரிப்பதற்காகவும் எப்பொழுதுமே பிதாவே நாங்கள் உங்களை மகிமைப்படுத்த, உங்களைப் போல் ஒரு தேவன் இல்லை இந்த உலகத்தில் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். கையினாலே செய்யப்படுவது எல்லாம் எங்களுக்கு தேவனாக இருக்க முடியாது. எங்கள் தேவன்தாமே நீங்கள் எங்களை ஆசீர்வதித்து பரலோகத்தையும் பூலோகத்தையும் வானாதி வானங்களையும் உண்டாக்கி நீங்கள் பிதாவே, நீங்கள் பரிசுத்தர். இதோ எங்களுக்கு தேவையான நன்மைகளை தந்து வழிநடத்துவீராக தேவனே. உங்களைப் போல் ஒரு தேவன் இல்லை. எங்களுக்கு பிதாவே அநேக வழிகளையும் வேத வாக்கியங்களையும் பூர்ண நிச்சயத்தை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றீர். முடிவு பரியந்தம் நாங்கள் பிதாவை உண்மையுள்ளவர்களாக காணப்பட எங்களை ஆசீர்வதியும் பிதாவே. உங்களுடைய சித்தத்தை நாங்கள் செய்ய பிதாவை எப்பொழுதுமே நீதி உள்ளவர்களாக இருந்து எங்களுடைய இருதயத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர், சீர்தூக்கி பார்க்கிறீர். பிதாவாகி தேவனே, நாங்கள் தொடர்ந்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யும். எப்பொழுதுமே குமாரனை துதிக்கக்கூடியவர்களாக, சோத்தரிக்கக்கூடியவர்களாக, அவர் மூலமாக எப்பொழுதுமே உங்களை வேண்டல் செய்யக்கூடியவர்களாக இருப்போம். பிதாவாகி தேவனே, நீங்கள் பரிசுத்தர். எப்பொழுதுமே நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக, எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, நாங்கள் இந்த உலகத்தை ஜெயிக்கவும் பிதாவை பொல்லாங்கனை ஜெயிக்கவும் எங்களை உதவி செய்வீராக. இந்த சபையை ஆசீர்வதியும், குடி வந்திருக்கிற யாவரையும் ஆசீர்வதியும், இந்த குடும்பத்தை ஆசீர்வதியும், தேவையான நன்மைகளை கொடும், ஆவிக்குரிய நன்மைகளை பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. இரக்கமுள்ள தேவன் தாம் எங்களை பாதுகாத்து வழிநடத்துவீராக. உங்களைப் போல் ஒரு தேவன் இல்லை, உங்களுடைய சித்தம் செய்வதற்கு உதவி செய்வீராக பிதாவே. எங்களை ஆசீர்வதியும். பிதாவாகி தேவனே, பூமிக்குரிய தேவையும் ஐஸ்வர்யத்தையும் தரும்படியாக இதோ நாங்கள் அந்த ஐஸ்வர்யத்தையும் உங்களுடைய நன்மைக்கு, உங்களுடைய நன்மை செய்வதற்கு உதவி செய்வீராக. பிதாவே, நற்கிரியை செய்யக்கூடியவர்களாக இருப்போம். பிதாவாகி தேவனே, நாங்கள் பணத்தினால் மாத்திரம் நாங்கள் அங்கே சேர்க்கிறது இல்லை, நன்மையும் நாங்கள் பிதாவே நாங்கள் சேர்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று அறிந்திருக்கிறோம். பிதாவாகி தேவனே, நீங்கள் பரிசுத்தர். உங்களுடைய குமாரனுடைய அடிச்சூட்டை நடக்க உதவி செய்யும். உங்கள் குமாரன் இயேசுவின் நாமத்தில் கேட்கின்றோம் பிதாவே.